ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விப்ரோடைய ரிசல்ட்ஸு, அந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். லைக் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விப்ரோ ரிசல்ட் இப்போ ரீசெண்டாக வந்து விட்டுருக்காங்க. ஸோ விப்ரோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Q2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 9% வந்து ஃபால் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இயர் ஆன் இயர் வந்து இது லைக் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, லைக் ஒரு 14.6% லைக் அது வந்து இயர் ஆன் இயர் வந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ரிசல்ட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் ரிசல்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ பட் இந்த ரிசல்ட்க்கு எப்படி உங்கள் ஸ்டாக் எப்படி ரியாக்ட் பண்ணும், அதே மாதிரி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் லைக் ஃப்ரம் ஜூன்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விப்ரோ ஸ்டாக்கு பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு சார்ட் வச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இங்கே பாருங்க, ஜூன்ல மேக்ஸிமம் ஹை வந்து 487. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 391. ஆனால் பட் பர்டிகுலராக ஆஃப்டர் ஜூலை ஒரு கம்மியான இடத்துல தான் லைக் மூவ் பிட்வீன் லைக் ஒரு 440 டு 400 ஆர் 390. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கு. பிட்வீன் ஒரு 40 டு 50 பாயிண்ட்ஸ்ல தான் உங்களுக்கு கன்சால்டேட் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ எக்ஸ்பெக்டட் எப்படி இருக்கும்? ஸோ ஃபர்தராக வந்து இப்போ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மேபி இந்த மந்த் இன்னும் ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 10 டே ட்ரேடிங் செஷன் தான் இருக்கு, இன்க்ளூடிங் தீபாவளி ஹாலிடேஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணா ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோ. ஸோ ரீசெண்டாக வந்து இந்த இடத்துல ஒரு திருப்பி ஒரு ரிவர்சல் வந்திருக்கு. அகெயின் இங்கே போட்டு திருப்பி ஒரு ரிவர்சல் இந்த இடத்துல. இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு லோ கண்டினியூஸாக இருக்கிறத நான் மார்க் பண்ணியிருக்கேன். மேபி ஃபர்தராக இந்த லோ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் வந்து டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். இல்லை இதை பிரேக் பண்ணால் மேபி ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் விதின் 10 டேஸ் தான் இருக்கு ட்ரேடிங் செஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன லைக் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படின்னா, ஸோ அயன் ஃப்ளை ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு மோர் சூட்டபுளாக இருக்கும். ஸோ அப்படின்றது என்னோட வியூ. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கேபிட்டல் டெப்ளாய்மெண்ட்டும் ரொம்ப கம்மி. ஒரு 50 to 60,000 இருந்தால் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் டெப்ளாய் பண்ணலாம். ஸோ மோர் தென் 10% ஆஃப் கேபிட்டல் டெப்ளாய்மெண்ட் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது என்ன இருக்கு, இதோட பிரேக் ஈவன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து 415 புட் ஆப்ஷனை செல் பண்ணணும். அதே மாதிரி 415 கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். அதாவது அட் தி மணி கால் அண்ட் புட் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அவுட் தி மணியில் வந்து பார்த்தீங்கன்னா 395 புட் ஆப்ஷன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 435 கால் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு இன்னும் லெக்கை பெருசாக பண்ணணும் அப்படின்னா ஓகே, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெக்குக்கு என்ன உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 14,500 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் இருக்கு. ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,450 தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ். இந்த இதை டெப்ளாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 55,000 ஆர் 56,000 இது வந்து உங்கள் புரோக்கர் பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி 60,000 மேக்ஸிமமாக டெப்ளாய் யூஸ் ஆகலாம். ஓகேங்களா? பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா லோவர் சைடில் 401, அப்பர் சைடில் 429. சப்போஸ் நீங்கள் லெக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 395 புட்டை நீங்கள் பை பண்ணுறதுக்கு பதிலாக 390 புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணலாம். ஸோ 390 புட் ஆப்ஷனை பை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் லெக் எக்ஸ்பேண்ட் ஆகும். இன்னும் லெக் எக்ஸ்பேண்ட் ஆகும். மேபி உங்களோட பிரேக் ஈவன் கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் 395 இல்லை 380னா அப்பர் சைட்லையும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு லாஸ் வந்து ரொம்ப லிமிட்டடான லாஸ். ஏன்னா இந்த பொசிஷன் வந்து ஹெட்ஜ்டு பொசிஷனாக இருக்கிறதுனால லிமிட்டடான லாஸாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை, சப்போஸ் வந்து விதின் லைக் நெக்ஸ்ட் இந்த வீக்ல நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லைனை பிரேக் ஆயிடுச்சு, ஒரு லைக் ஸ்ட்ராங் கிரீனிஷ் கேண்டிலாக இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த டைம்ல நீங்கள் வேணா லைக் ஒரு புல்லிஷ் வியூ ட்ரை பண்ணலாம்.
ஸோ புல்லிஷ் வியூ அப்படின்னா புல் ஸ்ப்ரெட் எடுக்கலாம் நீங்கள். ஸோ புல் ஸ்ப்ரெட் கால் ஸ்ப்ரெட் எடுக்கும்போது ஸோ இதான் புல் கால் ஸ்ப்ரெட்டு. ஸோ புல் கால் ஸ்ப்ரெட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து ஸோ 10,000, மேக்ஸிமம் லாஸ் அதே சிமிலர் டு 5,000 தான். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் அட் தி மணி காலை பை பண்ணி அவுட் தி மணி காலை நீங்கள் செல் பண்ணணும். இதுதான் வந்து புல் கால் ஸ்ப்ரெட். பட் என்னுடைய வியூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் ரெண்டு சைடுமே நீங்கள் பிளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அயன் ஃப்ளை ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ மோரோவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி தீபாவளி ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ அதனால ப்ரீமியம் டிகேக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ இந்த வீக் ஆல்ரெடி நாளைக்கு தேர்ஸ்டே எக்ஸ்பைரி, நாளைக்கு நான் பண்ணாலும் ஸோ விதின் இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ 15,000 நியர்பை ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னும் போது விதின் 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 to 5,000 ப்ராஃபிட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் எதுவும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து லைக் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான கிளாஸஸ்க்கு ஸோ வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.